வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 யூனிட் 4 காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அந்த லெசனில் 60 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்ட்ஸ்லேயுமே 150 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ இது லாஸ்ட் பார்ட் 4. இதில் 60 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். எத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை நடைபெற இருந்தது? ஆன்சர் 375. 375 கிலோமீட்டர் பயணம் செய்வதற்கான யாத்திரை தான் தண்டி யாத்திரை. அதாவது அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத் கடற்கரையில் தண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் யாத்திரை நடந்தது. தண்டி யாத்திரை 375 கிலோமீட்டர். எத்தனை தொண்டர்களுடன் காந்தியடிகள் தண்டி யாத்திரை மேற்கொண்டார்? ஆன்சர் 78. 78 தொண்டர்களுடன் தான் காந்தியடிகள் தண்டி யாத்திரை மேற்கொண்டார். 72 அப்படின்னு கொடுத்துருக்குது. டிசம்பர் 28, 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உதயமானது. டிசம்பர் 28, 1885 ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மாநாடு பம்பாயில் WC பானர்ஜி அவருடைய தலைமையில் நடக்கும். 72 டெலிகேட்டர்ஸ் பிரதிநிதிகள் நாடு முழுவதும் இருந்து பங்கேற்றிருப்பாங்க. அப்போ அந்த 72 அப்படிங்கிற அந்த எண்ணையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காந்தியடிகள் யாத்திரையாக நடந்து தண்டியை எத்தனையாவது நாளில் அடைந்தார்? ஆன்சர் 25. 78 தொண்டர்களுடன் 25 நாட்களில் அடைந்தார். காந்தியடிகள் தண்டியை அடைந்த நாள் 1930 ஏப்ரல் 6. 1930 ஏப்ரல் 6. 1929 ஏப்ரல் 8 என்பது எந்த நாள் அப்படின்னா, பகத்சிங்கும் இன்னொருத்தரும் சேர்ந்து வெடிகுண்டு வீசிய அந்த நாள் தான் 1929 ஏப்ரல் 8. அந்த பகத்சிங் கூட இன்னொருத்தர் யார் அப்படின்னு கமெண்டில் கொடுங்க. காந்தியடிகள் டேஷ் உப்பை கையில் அள்ளி உப்புக்கு வரி செலுத்தும் சட்டத்தை தவிடுபொடியாக்கினார். ஆன்சர் ஒரு பிடி உப்பு. இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இதை லைன் பை லைன் எடுக்கிறதுனால இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை வேதாரண்யம் நோக்கி நடந்தது? ஆன்சர் ராஜாஜி. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் எங்கு தொடங்கியது? ஆன்சர் திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியில் தொடங்கியது. தஞ்சாவூர் வேதாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முடிந்தது. திருச்சிராப்பள்ளியில் தொடங்கி எத்தனை மைல்கள் தொலைவில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் கரையோர கிராமமான வேதாரண்யம் வரை இந்த நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது? எத்தனை மைல்கள் அப்படின்னா 150 மைல்கள். 150 மைல்கள் தொலைவில் தான் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய அந்த வேதாரண்யம் அப்படிங்கிற பகுதி இருக்குது. அங்கே தான் இந்த யாத்திரை வேதாரண்ய யாத்திரை உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. அப்போ இங்கே 375 அப்படிங்கிறது அந்த 375 கிலோமீட்டர் காந்தியடிகள் தண்டி அப்படிங்கிற இடத்தை அடைவதற்கான கிலோமீட்டர் 375 கிலோமீட்டர். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர் ராஜாஜி. அப்போது தான் அவர் தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ராஜாஜி. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கிய நாள்? ஆன்சர் 1930 ஏப்ரல் 13 தொடங்கி ஏப்ரல் 28 வரைக்கும் நடக்கும். ஏப்ரல் 28 தான் அது முடிஞ்சிருக்கும். 1930 மார்ச் 12 தண்டி யாத்திரை தொடங்கியிருக்கோம். அதுபோல் ஏப்ரல் 6 முடிஞ்சிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் முடிவடைந்த நாள் 1930 ஏப்ரல் 28. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் J.A. தான் அப்படிங்கிறவர். J.A. தான். தஞ்சாவூரில் நடைப்பயணத்தில் ஈடுபடுவோருக்கு அடைக்கலம் தந்தால் கடும் நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என்று கூறியவர் J.A. தான்.
ஜே.ஏ. தான். வேதாரண்யம் இயக்கம் உண்மையில் தென்னிந்திய மக்களை தட்டி எழுப்பி காலனி ஆதிக்க ஆட்சிக்கு எதிராக விழிப்புணர்வை ஊட்டி போராட்டத்தில் பங்கேற்க தூண்டியது. சரி. சைமன் குழு தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்ததால் அதனை புறக்கணித்த அமைப்புகள் காங்கிரஸ், இந்து மகாசபை, முஸ்லீம் லீக் மேற்கண்ட அனைத்தும். அப்போ இந்த மூன்றுமே வரும். காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆன்சர் 1931 மார்ச் 5. 1930 ஏப்ரல் 28 என்பது எந்த நிகழ்வோடு தொடர்புடையது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். 1930 ஏப்ரல் 28 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் முடிவடைந்த நாள். உலகம் தழுவிய விளம்பரத்தை தந்த இயக்கம். ஆன்சர் சட்ட மறுப்பு இயக்கம். 1930 நடக்கும் சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர விரும்பியவர். ஆன்சர் அரச பிரதிநிதி இர்வின் பிரபு. காந்தியடிகள் 1931 எப்போது சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார்? ஜனவரி மாதத்தில். காங்கிரஸின் ஒரே ஒரு பிரதிநிதியாக லண்டனில் 1931 நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார் என்பது சரி. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை எங்கு நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது? கராச்சி. கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது. பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைக்க அரச பிரதிநிதி இணக்கம் தெரிவித்தார். இது தவறு. தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் போராட்டங்களை டேஷ் முன்னின்று நடத்தினார்கள். ஆன்சர் இடதுசாரிகள். காந்தியடிகள் 2ஆம் வட்டமேசை மாநாட்டுக்கு பின் வெறும் கையோடு இந்தியா திரும்பினார். மீண்டும் நடந்த சட்ட மறுப்பு மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட முக்கிய தலைவர்கள் நேரு, கான் அப்துல் காபர் கான், காந்தியடிகள். அப்போ மேற்கண்ட அனைத்தும். அதான் ஆன்சர். மேற்கண்ட அனைத்தும். சட்ட மறுப்பு இயக்கம் அதிகாரப்பூர்வமாக எப்போது முடிவுக்கு வந்தது? ஆன்சர் 1931 மேல. சட்ட மறுப்பு இயக்கம் முற்றிலும் முடிவுக்கு வந்த ஆண்டு 1934. அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க புக்கில். எப்போது ஒடுக்கப்பட்டவர்களின் போராட்டங்களின் மையப்புள்ளியாக டாக்டர் அம்பேத்கர் விளங்கினார்? 1920களில். தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சாதியாக கருதப்பட்ட எந்த சாதியில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தார்? மகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதியில். எது சரி? டாக்டர் அம்பேத்கர் இராணுவ வீரரின் மகனாக பிறந்தார். அதுதான் சரி. டாக்டர் அம்பேத்கர் அவரது சாதியில் 10ஆம் வகுப்பை நிறைவு செய்த முதலாமவராக திகழ்ந்தார். அது சரி. இந்த கூற்று சரி. டாக்டர் அம்பேத்கர் எப்போது பட்டதாரியானார்? 1912. எந்த கல்லூரியில் சேர்ந்த அம்பேத்கர் கல்வி உதவித்தொகை பெற்று 1912 பட்டதாரியானார்? எல்பின்ஸ்டன். டாக்டர் அம்பேத்கர் அமெரிக்கா சென்று மேற்படிப்பு பட்டத்தையும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தையும் பெற கல்வி உதவித்தொகை வழங்கியவர். பரோடா அரசர். டாக்டர் அம்பேத்கர் எங்கு முனைவர் பட்டம் பெற்றார்? இதற்கு முந்தைய கொஸ்டினை தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லுவீங்க. ஆன்சர் கொலம்பியா பல்கலைக்கழகம். அங்கே தான் முனைவர் பட்டம் பெற்றார். சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகளுக்காக அம்பேத்கர் எங்கு சென்றார்? ஆன்சர் லண்டன். அம்பேத்கர் மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு எந்த தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தார்? ஆன்சர் இந்தியாவின் சாதிகள், காஸ்ட்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய ஆராய்ச்சி கட்டுரையை அங்கே சமர்ப்பித்தார். அம்பேத்கர் மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்ட ஆண்டு
1916. 1912 தான் பட்டம் பெற்றிருப்பார். இந்தியாவின் சாதிகள் காஸ் இன் இந்தியா என்ற கட்டுரை பின்னர் எந்த தொகுப்பில் பதிப்பிக்கப்பட்டது? ஆன்சர் அரிய இந்திய புத்தகம் அப்படிங்கிற அந்த தொகுப்பில் பதிப்பிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசு இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற வயது மற்றும் தகுதி பற்றி தகவல் சேகரித்து வந்த டேஷ் குழுவுடன் கலந்துரையாட வருமாறு அம்பேத்கருக்கு அழைப்பு விடுத்தது. ஆன்சர் சவுத் பொரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழுவுடன் கலந்துரையாட வருமாறு அம்பேத்கருக்கு பிரிட்டிஷ் அழைப்பு விடுத்தது. சவுத் பொரோ குழுவின் கலந்துரையாடல்களின் போதுதான் அம்பேத்கர் முதன்முறையாக தனி தொகுதிகள் பற்றி பேசினார் என்பது சரி. இடஒதுக்கீடு பெறப்பட்ட இடங்களில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வாக்காளர்கள் மட்டுமே வாக்களித்தால் அவர்கள் தங்களின் உண்மையான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க முடியும் என்று அம்பேத்கர் கருதினார். சரி. மூக் நாயக் என்பது வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் என்ற ஒரு பத்திரிகை தான் மூக் நாயக், அம்பேத்கருடைய பத்திரிகை. அம்பேத்கர் ஏற்படுத்திய தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு என்பது எது? பஹிஷ் கிரித் ஹிடாஹிரினி அப்படின்னு சொல்லக்கூடிய சபை. எந்த சட்டப்பேரவையின் உறுப்பினராக அம்பேத்கர் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களின் மீது விதிக்கப்பட்ட திறன் குறைபாடுகளை களைவதற்காக அயராது பாடுபட்டார்? ஆன்சர் பம்பாய். அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்பை தொடங்கிய காரணம் ஊருணிகள் மற்றும் கிணறுகளில் தீண்டாமை கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டு தருவதற்காக தொடங்கப்பட்டது அந்த மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மகத் சத்தியாகிரகம். அம்பேத்கர் அனைத்து கட்சி மாநாடுகள், சைமன் குழு, வட்டமேசை மாநாடு என அனைத்து இடங்களிலும் தனி தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். சரி. தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களை இந்துக்களில் இருந்து அரசியல் ரீதியாக பிரிப்பது சமூக பாதிப்புகளை உருவாக்கும் என்று காந்தியடிகள் அச்சப்பட்டார் என்ற கூட்டு சரியா தவறா அப்படின்னா சரி. அப்போ இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம், யார் அச்சப்பட்டார் அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் காந்தியடிகள். வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடுகள் குறித்து பிரிட்டிஷ் அரசு எப்போது அறிவித்தது? 1932. இடஒதுக்கீட்டுடன் கூடிய தனி தொகுதிகள் பற்றிய அம்பேத்கரின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது தவறான கூற்று, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீட்டுடன் தொடர்புடைய பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு. தீண்டத்தகாதோருக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளதை எதிர்த்து தான் அடைக்கப்பட்ட எந்த சிறையில் காந்தியடிகள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முயன்றார்? எரவாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறையில் தான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முயன்றார். அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகளுக்கு இடையே ஏற்பட்ட புதிய ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது. இடஒதுக்கீடு பெற்ற தொகுதிகள் என்ற சட்ட அம்சம் அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டு திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டன என்ற கூற்று சரி. அம்பேத்கர் எத்தனை கட்சிகளை ஆரம்பித்தார்? ஆன்சர் 2 கட்சிகளை ஆரம்பித்தார். அம்பேத்கர் ஆரம்பித்த கட்சிகள் சுதந்திர தொழிலாளர் கட்சி மற்றும் பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு. முக்கியமான கொஸ்டின். அம்பேத்கர் ஆரம்பித்த 2 கட்சிகள். அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை எப்போது தொடங்கினார்? ஆன்சர் 1937 தொடங்கியிருப்பார் சுதந்திர தொழிலாளர் கட்சி. அம்பேத்கர் பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை எப்போது தொடங்கினார்? ஆன்சர் 1942 தொடங்கியிருப்பார் பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு. எந்த ஆண்டு அம்பேத்கர் பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார்? 1942.
அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் எது தவறானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நாட்டின் முதல் மக்களவை சபாநாயகராக உயர்த்தப்பட்டார் என்பது தவறானது. நாட்டின் முதல் மக்களவை சபாநாயகர் ஜிவி மாவுலங்கார், அது எல்லாருக்கும் தெரியும். அப்போது அம்பேத்கர் கிடையாது. அது மட்டும்தான் இந்த கூற்றுகளில் தவறானது. அரச பிரதிநிதியின் அதாவது வைஸ்ராய் அமைச்சரவையில் அமைச்சராக இடம் பிடித்தார், அதுக்கு சரி. சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது சரி. சுதந்திரம் பெற்ற பிறகு நேரு அமைச்சரவையில் அவர் அமைச்சராக இடம்பெற அழைக்கப்பட்டார் என்பதும் சரி. வல்லபாய் பட்டேல் ஒரு வழக்கறிஞர், இளம் வழக்கறிஞர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த பார்ட்டில் 60 வினாக்கள் பார்த்துருக்குறோம். மொத்தமாக இந்த பாடத்தில் யூனிட் 4 அலகு 4 210 210 வினாக்கள் பார்த்துருக்குறோம். இதோட PDF எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவைப்பட்டால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட் மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடு சேர்த்து புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்க்கும்போது இந்த பாடம் ரொம்ப தரவாயிரும். லைன் பை லைன் எல்லாமே எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அதனால் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.